வணக்கம். நம்ம அகத்தியரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல முதல் பதிவுல அவருடைய பிறப்பு எப்படி பிரபஞ்சத்துடைய ஆற்றலாக இருந்தது. அதுவும் இல்லாம இறைவன் எதுக்காக இவருக்கு மாத்திரம் ஸ்பெஷலா நெறைய திருமண காட்சிகள இவர் போற இடத்துக்கெல்லாம் காமிச்சாரு. அத நம்ம தெரிஞ்சுக்கணும். லோபாமுத்திரைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இது இல்லாம இன்னும் நெறைய விஷயங்கள் எல்லாம் முதல் பதிவுல பார்த்தோம். 2வது பதிவுல அசுரர்கள இவர் எப்படியெல்லாம் அழிச்சாரு? அசுரர்கள அழிக்கிறதுன்றது கஷ்டம். ஆனா, இவர் நெறைய அசுரர்கள அழிச்சிருக்காரு. அது எப்படியெல்லாம் அழிச்சாருன்றத நம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததுல லோபாமுத்திரையும் இவரும் சேர்ந்து உலக நன்மைக்காக எந்த எந்த விதத்துல உதவி செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் தெரிஞ்சுக்கின நம்ம இனி முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். அது ஜோதிடம். அதுவும் இல்லாம இவருடைய ஜோதிடம்ன்றது ஒரு முக்கியமான ஒண்ணு. அகத்தியர் நாடி ஜோதிடம் அப்படின்னாலே துல்லியமா இருக்கும். அதுவும் இல்லாம உண்மையாவும் இருக்கும். இத முக்கியமா இன்னொரு நாடி ஜோதிடம் அவரு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டாரு. அகத்தியர் நாடி ஜோதிடம்ன்றது நீங்க ஜாதகத்தை எந்த பிரச்சனை நமக்கு வாழ்க்கையில வந்தாலும் உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோதிடரை தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இவருடைய அகத்தியர் ஜோதிடம் இருந்தது. ஆனா இவர் புதிய முயற்சியா ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தால கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயம். இவருடைய சீடர்கள், பரம்பரையை சேர்ந்தவர்கள், வழி வந்தவர்கள், இப்படி எல்லாம் நம்ம வைத்தீஸ்வரன் கோவில், குற்றாலம் கிட்ட எல்லாம் இருக்காங்க. இவங்க கிட்ட ஜீவநாடி ஜோதிடம் அப்படின்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா, நீங்க போன உடனே உட்காருங்க சொல்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல அகத்தியர்கிட்ட அனுமதி கேட்பாங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இதை தான் அறிவியலால கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு நான் ஜீவநாடி ஜோதிடம் சொல்லலாமா? அங்க இருந்து அனுமதி வரும். இவங்க வணங்கி கேட்கும்போது வரும். வந்த உடனே அவங்க ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வருவாங்க. இங்கே தான் அடுத்த ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அந்த ஓலைச்சுவடியில ஒரு எழுத்தும் இருக்காது. நீங்க அங்க உட்கார்ந்துருப்பீங்க. இவங்க அந்த ஓலைச்சுவடியை எடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் அந்த அகத்தியர்கிட்ட ஒரு தடவை உத்தரவு கேட்பாங்க. முதல்ல வணங்கும்போது அகத்தியரையும் நம்ம லோபாமுத்திரையையும் வணங்கிட்டு வருவாங்க, அனுமதி கேட்டு வருவாங்க. 2வது அந்த கட்டை பிரிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு வாட்டி அவங்க அகத்தியர்கிட்ட கேட்பாங்க. அவர் சரின்னு சொன்னாதான் அந்த கட்டை பிரிப்பாங்க. அந்த கட்டுல உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கும். இது இன்னைக்கும் நிறைய இடத்துல நடக்குது. டக்குன்னு அந்த ஓலைச்சுவடியில அது வரைக்கும் இல்லாத எழுத்து கிடுகிடுன்னு அந்த ஓலைச்சுவடியில பதிவாகும். அதை இவங்க படிப்பாங்க. அந்த படிக்கிற மொழி நமக்கு தெரியாது. ஆனா படிச்சுட்டு உங்களுடைய அப்பா அம்மா யாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எல்லாமே அந்த ஓலைச்சுவடியில தவறாம இருக்கும். இன்னும் சில கேள்விங்களை உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க. இந்த ஒரு எழுத்துல உங்க குடும்பத்துல இருக்காங்களா, இந்த மாதிரி உங்க குடும்பத்துல நடந்திருக்கா, இது அவங்கள தெளிவுபடுத்திக்கிறதுக்கு. ஏன்னா இது உங்களுடைய ஓலைச்சுவடி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க இந்த விஷயத்தையே உங்களுக்கு சொல்லுவாங்க. இத்தனை ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இதுல கண்டிப்பா இறப்பை பத்தி சொல்லவே மாட்டாங்க. நல்ல விஷயம்தான் சொல்லுவாங்க. இன்னொரு ரகசியமா சொல்லணுங்க. முக்கியமா இதுக்கு அதிக பண செலவே கிடையாதுங்க. ஏன்னா இறைவன் கொடுக்கிற ஒரு சுலபமான வழிதான் இது. இத படிக்கிறவங்களும் உங்ககிட்ட பெருசா எதுவும் பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுல சொல்ற விஷயங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கணும்,
பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க. மனநலம் சரியில்லாதவங்களுக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பரிகாரம் தான் இருக்கும். எதுவுமே தீய செயலா இருக்காது. பணம் பறிக்கிற செயலா இருக்காது. அதுதான் உண்மையான ஜீவநாடி ஜோதிடம். இது இல்லாம இந்த ஜோதிடம் இன்னைக்கும் அந்த தலைமுறையை சேர்ந்தவங்க அங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சக்தி எப்படி வருதுன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ரகசியம். முக்கியமா அகத்தியர் சாதாரண மனுஷனை போல பிறக்கல. இந்த பிரபஞ்ச சக்தியால தான் பிறந்தாரு. இவருடைய மறைவுன்றது நம்ம நினைக்கிறோம் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னும் போது எங்கேயோ இவரு ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாரு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்கேயுமே ஜீவ சமாதியே அடையல. எந்த இடத்துலையும் ஜீவ சமாதி அடையலன்னா இவர் எங்க அப்படின்னா, பொதிகை மலையில தவம் இருக்கும்போது ஒளி வடிவில மறைஞ்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் நம்பப்படுது. அகத்தியர் ஜீவ சமாதின்றது 3 விதமான மரணம் இருக்குங்க. ஒன்று சில சித்தர்கள் தவம் இருக்கும்போது இறக்கிறதுன்றது சாதாரண இறப்பு. அதை ஜீவ சமாதின்னு சொல்ல மாட்டாங்க. ஜீவ சமாதின்றது தானா உயிர் போறது வேற, விருப்பப்பட்டு உயிரை வெளியில போன்னு துரத்துறது வேற. அதுக்கு பயங்கர ஆற்றல் வேணும். அஷ்டமா சித்திகள் தெரியணும். அது இந்த சித்தர்களுக்கு கை வந்த கலை. எப்போ வேணும்னாலும் உயிரை வெளியில அனுப்பலாம். இதை தான் அருணகிரிநாதர் செஞ்சாரு. இவர் அதே மாதிரி செய்ய முடியும். உயிரை வெளியில அனுப்பிச்சிட்டு அந்த உடலை மாத்திரம் அங்கே போட்டுருவாங்க. உடல் அதே இடத்துல தான் இருக்கும். இதுதான் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதியிலையும் ஒரு ரகசியம் இருக்குங்க. இந்த ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல சின்னதா ஒரு நாற்றம் கூட வராது. இறந்த உடல் இருக்கிற இடத்துல நாற்றம் வர ஆரம்பிக்கும். ஆனா ஜீவ சமாதியில நாற்றம் வராது. ஏன் வராதுன்னா, அவங்களா விருப்பப்பட்டு உயிரை வெளியில துரத்துனதுனால அந்த உடல்ல இருந்து நாற்றம் வராது. அதுக்கு பதிலா என்ன கிடைக்கும்னா, அந்த இடத்துல இருந்து நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஏன் ஜீவ சமாதியில இருந்து ஆற்றல் கிடைக்கும்னா, இவங்க எவ்வளோ பெரிய தவ வலிமை தவ சக்தியோட இறைவனை நினைச்சிருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் அங்க நிறைய இருக்கும். இப்போ எப்படி டவர் இருக்கிற இடம் பக்கம் போனோம்னா நம்ம செல்லு நெட்வொர்க்கு கனெக்ஷன் உடனே கிடைக்கும். எந்த இடத்துல நம்ம மோடம் வச்சிருக்கோமோ அந்த இடத்துல டக்குன்னு நம்மளுக்கு லைன் கிடைக்கிற மாதிரி இந்த ஜீவ சமாதியில இருக்கும்போது நம்ம தியானம் பண்ணா நம்மளுடைய கனெக்ஷனும் இறைவன்கிட்ட உடனடியா போய் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றும். ஆனா அகத்தியர் ஜீவ சமாதியம் எடுக்கலன்னா, இவர் எடுத்த ஒரு மரணம் எதுன்னா ரொம்ப ஆச்சரியமானது. மரணமில்லா பெருவாழ்வு. ஏன்னா இவரு சிரஞ்சீவி வேற. சிரஞ்சீவின்றவங்களுக்கு மரணம் கிடையாது. அப்போ இவர் மரணமில்லா பெருவாழ்வுன்னா ஒளி வடிவில ஆத்ம ரூபத்துல மறைஞ்சிட்டார். அது ரொம்ப அதிசயமான ஒண்ணு. அந்த மாதிரி மறையிற வாய்ப்பு கிடைக்கிறது உடலும் கிடையாது, உயிரும் கிடையாது. ஒரு ஒளி ஆகாய மார்க்கமா மறைஞ்சாச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் சித்தர்கள் எல்லாம் முதல் சித்தர் இவர். மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். இந்த அஷ்டமா சித்தியில அஷ்ட சித்திகளையும் கரைச்சி அக்கு வேரி ஆணி வேரியா கடைச்சி குடிச்சவர் இவர். அப்ப எவ்வளோ சக்தி இருக்கும் இவருக்கு. தன்னுடைய உடலை அழிக்கல, இறக்கல, ஆனா ஒளியா பிரபஞ்சத்தோட கலந்துட்டாரு. எவ்வளவு சக்தி வாய்ந்த இவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கும் பொதிகை மலையில ஆமானுஷ்யமா அவரு அருள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால தான் அந்த ஜீவ நாடியில லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் எழுத முடியுமா? ஜீவநாடி ஜோதிடம் மூலமா அவருடைய அருள் வாக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைகள், இனி இருக்கிற குழந்தைகள்
இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அகத்தியர்கிட்ட இருக்கு. நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கும் பொதிகை மலை பக்கம் போனாலோ இல்ல பாபநாசம் பகுதியிலேயோ சிவனுடைய கட்டளைப்படி இவர் எப்போ தென் திசைக்கு வந்தாரோ அதுல இருந்து நிரந்தர இருப்பிடமா இருந்தது ரொம்ப அதிகமா பொதிகை மலை. அத அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தென் கைலாயம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்ல அத இன்னைக்கும் வணங்குவாங்க. முக்கியமா இந்த இடத்துல மூலிகைகள் புதர் போல குவிஞ்சு கிடக்குதுங்க. மனிதர்கள் இந்த பொதிகை மலை உச்சிக்கு போக முடியாது, அங்க அகத்தியர் வாழறதா சொல்றாங்க. நிறைய பேரு இந்த மாதிரி வாழறதுக்கு இந்த அரூபமா ஒளி வடிவுல மரணமில்லா பெருவாழ்வு இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு மேல தாராளமா வாழ முடியும். அதனாலதான் சில சித்தர்களை சொல்லுவாங்க, இவர் 6000 வருஷம் வாழ்ந்திருக்காரு, இவர் 10,000 வருஷம் வாழ்ந்திருக்காரு, அந்த மாதிரி இவரும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது உண்மை. இன்னைக்கும் அந்த மலை உச்சிக்கு யாராலையும் போக முடியாது. அடுத்தது அமாவாசை, பௌர்ணமி போன்ற விசேஷமான நாள்ல அந்த மலையில உச்சியில யாராலையும் போக முடியாது. ஒரு பிரம்மாண்டமான பூஜையே நடக்கும். நிறைய ஒளிகள் ஆகாயத்திலிருந்து இறங்கும். அந்த மலை உச்சியிலிருந்து நிறைய ஒளிகள் கிளம்பி போகும். இதுல இருந்து ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரூப வடிவுல ஆத்மாக்கள் வந்து போகிறது, சித்தர்கள் மாநாடு நடக்கிறது. இந்த மர்மமான தெய்வீக வழியில இந்த ஒளினால சுத்தி இருக்கிற பூச்சிக்கள் இருக்கு இல்லையா, அதுங்க கத்துற சத்தம் இருக்க, அது மணி ஓசை மாதிரி கேட்கும். ஓம் அப்படின்ற ரீங்காரம் கேட்கும். இதெல்லாம் அந்த மலையில இருந்து வர்றதா இன்னைக்கும் அந்த மலைவாழ் மக்களும் வனத்துறையினரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்க நடக்குது. அங்க போனவங்களும் இதை தான் சொல்றாங்க. சில சித்தர்கள் அகத்தியர்கிட்ட காட்சி கொடுத்து உபதேசம் கேட்குறாங்க. சிலருக்கு இவரே சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி இப்ப மாத்திரம் இல்லைங்க, கலியுகம் முடிகிற வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுல மாற்றமே கிடையாது. இது இல்லாம சித்த மருத்துவத்துல உடலை தங்கமாக்குறது, ரசவாத ரகசியம், இதெல்லாம் இவர் ஏற்கனவே செஞ்ச விஷயம். அந்த மருத்துவம் இன்னைக்கும் பிரபலமா இருக்குது. இந்த சித்த மருத்துவத்தின் தந்தையான அகத்தியர் இதை கத்துக்கிட்டது, தமிழை கத்துக்கிட்டது, முக்கியமா இலக்கணம் கத்துக்கிட்டது நம்ம முருகப்பெருமான் கிட்ட தான் உபதேசம் பெற்று, அதுவும் இதே பொதிகை மலையில தான் கத்துக்கிட்டாரு. அரிய மூலிகையெல்லாம் வச்சு எப்படி தீராத நோய்களை மனுஷனுக்கு தீர்க்கலாம் அப்படின்றத கத்துக்கிட்டாரு. தமிழை கத்துக்கிட்டது சிவபெருமானுக்கிட்ட, இலக்கணம் கத்துக்கிட்டது முருகன் கிட்ட. இந்த நிறைய விஷயங்கள், சக்தி வாய்ந்த ரகசியங்கள் எல்லாமே இந்த பொதிகை மலையில இருக்குங்க. உலோகங்கள் தவசக்தியால மூலிகை சாற்றுல தங்கமா மாத்திருக்காரு. மனுஷ உடலை நோய் நொடி இல்லாம, நரைத்திரை இல்லாம எப்பவும் நல்லா வச்சிருக்கிறதுக்கு அரிய வகை காயக்கல்பத்தெல்லாம் செய்யற முறைய இவர் எழுதி வச்சிருக்காரு. இது இல்லாம அகத்திய குழம்பு அப்படின்ற ஒரு மர்மமான விஷயத்தையும் செஞ்சிருக்காரு. இது உடலை தூய்மைப்படுத்த கூடியது. உடல் தூய்மையானா உள்ளம் தூய்மையாகும். உள்ளம் தூய்மையானா மனுஷன் நல்லவனா இருப்பான். இந்த சக்தி வாய்ந்த மருத்துவம்லாம் இன்னைக்கும் ஒரு அமானுஷ்ய மருந்து. இதெல்லாம் ரொம்ப அரிய வகை கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் அரசாங்கம் இவருடைய எழுத்து ஆற்றலை எடுத்து தயாரிக்கிறாங்க. சில மருந்துகள்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் கடையிலேயே, ஆயுர்வேத கடையிலேயே கிடைக்கும். தனியாருக்கு இது அனுமதி கிடையாது. இது இல்லாம இன்னும் சில விஷயம் இருக்குங்க. உயிர் இல்லாம இறந்து போகக்கூடிய உடலை கூட இவங்களுடைய மருத்துவத்தால குணப்படுத்த முடியும். இந்த ரகசியம்லாம் இங்க இருக்கு.
இதை விட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அந்த மலைவாழ்ல நிறைய மக்கள் இருக்காங்க. மலைவாழ் மக்கள். இவங்கெல்லாம் வந்து அகத்தியருடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அகத்தியர் எப்படி வந்து மருத்துவத்தால எல்லாத்தையும் குணப்படுத்தினாரோ, அதே போல மூலிகையால பல நோய்களை இவங்க குணப்படுத்துறாங்க. இவங்க பணத்துக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து எந்த ஒரு சித்தர்களையும் துன்புறுத்த மாட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்களுக்கு அந்த மலைவாழ்ல இருக்கிறதுனால நம்மனாலலாம் அவ்வளோ புண்ணிய இடத்துக்கு போறது கஷ்டம். ஏன்னா விலங்குகள் இருக்கும். சில இடத்துங்களுக்கு போகலாம். சில இடத்துங்களுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு ஃபாரஸ்ட் அனுமதி கேட்கணும். இந்த சில இடங்களுக்கு இந்த மலைவாழ் மக்கள் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து மருந்தால சில நோய்களை குணப்படுத்துறாங்க. நிறைய தேவைகளுக்கு சித்தர்களும் இவங்களுக்கு உதவி பண்றாங்க. அதுவும் ஆச்சரியமான விஷயம். இந்த மக்கள் வந்து விலங்குகள் கிட்ட வராம இருக்கிறதுக்கு அதோட மொழிகள்ல பேச இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்க பேசுறத வச்சு அந்த விலங்குகள் இவங்கள கடிக்காம போயிடும். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய ரகசியம் இருக்கு. இவங்கள ஏதாவது விலங்குகள் கடிச்சாலோ இல்ல பாம்புகள் தின்னாலோ அந்த விஷம் உடம்புல இறங்காத அளவுக்கு இவங்க உடனே அகத்தியரை அழைச்சிருவாங்க. அந்த சத்தம் கேட்டாலே அந்த விலங்குகள் ஓடிடும். அதுவும் இல்லாம உடனே அந்த நோய் அந்த கடிச்ச விஷம் இறங்கவே இறங்காது இவங்க உடம்புல எல்லாம். நமக்கெல்லாம் போனோம்னா அவங்க சொல்ற குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் போக முடியும். எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இன்னும் சில ரகசியம் இருக்கு. அங்க நிறைய பேரு தவத்துல இருப்பாங்க. நீங்களும் அங்க போய் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க. அதுக்கு அனுமதி இருக்கு. எந்த இடத்துல தவம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. உங்கள ஒருவேளை அகத்தியர் பார்க்கணும்னு நினைச்சாருன்னா, கண்டிப்பா உங்க கண்ணுக்கு காட்சி தருவாரு. நீங்க தேடி போறீங்கன்னா, உங்க கண்ணுக்கு எந்த சித்தரும் தெரிய மாட்டாங்க. ஒருவேளை நீங்க அதையும் மீறி அவங்களுடைய எல்லைய நீங்க பார்த்தாகணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த எல்லை கிட்ட போகும்போது ஒரு பனிமூட்டம் அவங்கள மறைச்சிடும். அதை விட சில வாசனைகள் உங்களுக்கு புதுசா வரும். அந்த வாசனைகள் தூக்கத்த குடுக்கும். சில நேரம் அந்த இடத்த மாத்தி உங்கள வேற வேற பாதையில போக வச்சு, திரும்பவும் கிளம்பி வந்த இடத்திலேயே வந்து நிக்க வச்சிரும். இதெல்லாம் ஒரு அற்புதமான மாயாஜால ரகசியம். புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அகத்தியருடைய தரிசனம் கிடைக்கும். அவர் நினைக்கணும், நான் இவங்களுக்கு போய் நல்லது செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நினைச்சா கண்டிப்பா நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும். நிறைய விஷயம் இந்த மலையில ஒளிஞ்சிருக்கு. அதை விட இந்த மூலிகை இன்னும் சக்தி வாய்ந்த ஆற்றலா இருக்கு. இது இல்லாம இந்த இடத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இருந்து தண்ணி வந்து ஒரு பெரிய நதியா மாறி பூமிக்கு வருது. அதுதான் வந்து தாமிரபரணி ஆறு. இந்த நதியை கூட இவருடைய மனைவிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளம் சின்னதா தான் இருக்கும். ஆனா அதோட குளிர்ச்சி பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்க குளிக்கும்போது இதுல எப்படி குளிக்கிறதுன்னு நினைப்போம். ஆனா குளிச்சு எழுந்த அப்புறம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு அற்புத சக்தி. அந்த மலையிலிருந்து வர இந்த தாமிரபரணி ஆறு அத்தனை சிறப்பு. ஏன்னா மலையில இருக்கிற மொத்த மூலிகையும் கடந்து வருது. அந்த மூலிகையுடைய மெடிசன் எல்லாம் கொண்டு வருது. இது இல்லாம அங்க இருக்கிற தாது, சில உலோகங்கள் அங்க இருக்கு. அந்த உலோகங்கள் இந்த சித்தர்களுக்கு மாத்திரம் எப்படி வேணாலும் மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால அந்த உலோகங்கள் எல்லா மேலேயும் பட்டு இந்த தண்ணி வர்றதுனால இது மருத்துவ குணம் மிக்க தண்ணி. இதனால உடல் நோய் சீக்கிரத்துல
சரியாகுது. அதுவும் இல்லாம பௌர்ணமி, அமாவாசை நாள்ல இந்த மலைவாழ் மக்கள் அந்த உச்சி பக்கம் போக மாட்டாங்க. நிறைய சித்தர்கள் அகத்தியர்கிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. ஏன்னா அகத்தியர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட உலக நன்மைக்காக சில விஷயங்களை கேட்பாங்க. அவர் பிரியப்பட்டா தன்னுடைய சீடர்கள் யாருக்காவது இந்த உலகத்துல ஏதாவது நல்லது வரப்போதோ இல்லது தீமை வரப்போதோ அப்படின்னா எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அதனால தான் நம்ம நாடு பாதுகாக்கப்படுது. நம்ம நாடு உண்மையிலேயே புண்ணியமான நாடுங்க. இந்த நாட்டுக்கு மாத்திரம்தான் மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. சித்தர்கள் கொட்டி கிடக்குறாங்க. நிறைய மருத்துவ ஆற்றல் இயற்கை மூலியமாவே நமக்கு சிறப்பா கிடைக்குது. அதுவும் இல்லாம இந்த அரூப வடிவில் இப்படிப்பட்ட மகான்கள்லாம் நம்மளுடைய புண்ணிய பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். ஒருவேளை நீங்க பொதிகை மலை போற பக்தரா இருந்தீங்கன்னா அந்த இயற்கையை சுத்தமா பார்த்துக்குங்க. தேவையில்லாத தண்ணி பாட்டிலோ இல்லது பொருளோ சாப்பிட்ட பொருளோ போட்டு வராதீங்க. நீங்க பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சித்தர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட புண்ணியமான இடம். யோசிச்சு பாருங்க, முருகன் வந்து இலக்கணம் சொல்லி கொடுத்த இடம், சிவன் வந்து தமிழ் உபதேசித்த இடம், இப்படியெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த புண்ணிய இடம் கிடைக்கிறது ரொம்ப அபாரம். அது வந்து இந்த மலையில இருக்குது. மூலிகை கொட்டி கிடக்குதுன்ற அப்ப நம்ம போடுற ஏதோ ஒரு தவறான பொருள்னால ஒரு சின்ன ஒரு உயிர் அந்த மூலிகையில இல்லைன்னா கூட, ஏன்னா ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு ஒரு துளி சக்தி வாய்ந்த பகுதி இருக்கு. அது இந்த முனிவர்களுக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் தான் தெரியும். அதனால அதை பாழ்படுத்திடக்கூடாது. இன்னும் கூட ஒரு ரகசியம் இருக்குங்க. சில மலையில ஏற முடியாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு சில மூலிகை இருக்குது. அதை காலில் தடவிக்கிட்டா அந்த மலை மேல விருன்னு ஏற முடியும். கால் வலியே இருக்காது. இல்லைன்னா பறந்தே அந்த மலைக்கு போக முடியும். இதெல்லாம் இவங்க பண்ற சித்து வேலை தான். நம்ம புண்ணிய பூமியை யாருக்காகவும் எதுக்காகவும் பாழ்படுத்தக்கூடாது. நம்ம பூமியில தான் கடவுள்கள் நிறைய வாழ்ந்திருக்காங்க. மகான்கள் அவதாரம் செஞ்சிருக்காங்க. நம்ம அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. நீங்க புராண கோயில்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் காத்துட்டு இருக்கும். ஒவ்வொரு கோவில்லையும் மகா சிவபெருமான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து விவாதம் பண்ணியிருப்பாரு. முருகன் வந்து அந்த இடத்துல ஏதாவது பேசியிருப்பாரு, உட்கார்ந்துருப்பாரு. விநாயகர் இருந்திருப்பாரு. அம்மன் வந்து போராடி இருப்பாங்க. இப்படி எல்லா கோவில்கள்லையும் நான் சொல்றது 1000 2000 வருஷத்து கோவில். இன்னும் கேட்டா நம்ம திருவாரூர் கோவில் இருக்கு இல்லையா, தியாகேசர், அந்த கோவில்ல வீதி எல்லாமே நம்ம சிவனுடைய காலடி பட்ட வீதிகள் தான். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய கோவில்கள், நிறைய தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள். புண்ணிய தீர்த்தம்னா என்ன? கோவில்ல இருக்கிற தீர்த்தம்னா என்ன? ஒரு ஒரு தோஷத்தை போக்குறதுக்கு அந்தந்த பகவான் வந்து அந்த தீர்த்தத்தை உருவாக்கி குளிச்சுட்டு அவங்களுடைய பாவத்தை போக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சந்திரன் வந்து ஒரு இடத்துல குளிச்சா சந்திர தீர்த்தம், அகத்தியர் வந்து ஒரு இடத்துல குளிச்சா அகத்திய தீர்த்தம், பிரம்மா வந்து ஒரு இடத்துல குளிச்சா பிரம்ம தீர்த்தம், முருகன் குளிச்சுட்டு போனது சரவண பொய்கை. இதுதாங்க தீர்த்தம்ன்றது. அந்தந்த பேர்லயே அந்த தீர்த்தம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தூய்மையா வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய சந்ததியருக்கு சொத்து மத்திரம் கொடுத்தா போதாதுங்க. இது போல அற்புதம் வாய்ந்த பொக்கிஷங்களையும் பாதுகாத்து கொடுக்கணும். அதுதான் இந்த தெய்வங்கள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பூமியை பாதுகாக்க இன்னும் பல்லாயிரம் ஆண்டு காலம் இந்த தெய்வங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது சின்ன பங்கு தான். நம்மளால முடிஞ்சது இந்த ஆலயங்களையும் இது போல இயற்கை வளங்களையும் பாழ்படுத்தாம பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமை.
ஒவ்வொரு ஆலயமும் எடுத்துக்கிட்டா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆலயம், புண்ணியம் நிறைஞ்சது. அந்த இடத்துலலாம் நீங்க உட்காரும்போது உடனே கிளம்பாதீங்க. கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த தரையில உட்காருங்க. அந்த தரையில ஈசனுடைய காலடி பட்டிருக்கும். மகான்களுடைய காலடி பட்டிருக்கும். இன்னும் நிறைய அதிசயங்கள நம்ம பகுதியில பார்க்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.